Hi friends, this is Lokesh from LK CAD-CAM Tamil. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மாடிஃபையர் கண்டிஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மாடிஃபையர்னால் என்னன்றதே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் மாடிஃபையரில் 2 டைப் இருக்குது. ஒன்று டேட்டா மாடிஃபையர், இன்னொன்று வந்து டாலரன்ஸ் மாடிஃபையர். ஸோ டுடே நம்ம வந்து டாலரன்ஸ் மாடிஃபையர் பார்க்க போகிறோம். டாலரன்ஸ் மாடிஃபையர்னால் த்ரீ டாலரன்ஸ் மாடிஃபையர் இருக்குது. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், தென் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சர் ஆஃப் சைஸ். ஸோ இதோட சிம்பிள்ஸ்லாம் இதுதான், ஓகேங்களா? தென் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சர்னால் ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சர் சைஸுக்கு வந்து என்னென்னா, ஓல்டு 90s ட்ராயிங்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு அது யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ரீசன்ட் ட்ராயிங்ஸில் வந்து இந்த பொசிஷனை எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பார்ப்பீங்க, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் பார்ப்பீங்க. லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் கூட ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்லேயே 2 டைப் இருக்குது. 0 அட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ இதை பற்றிலாம், இந்த 4 கண்டிஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போய்டுவோம். மாடிஃபையர் அப்ளிகபிள் டு டாலரன்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணோம், எந்தெந்த இடத்துல லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் ரெண்டுமே அப்ளிகபிள். தென் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். தென் C and P lines, then perpendicular, parallel, angular. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராயிங்ஸ் போடுறப்ப ஒன்றும் மென்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் இப்போ வந்து நம்ம இதுக்கான டெஃபினேஷன்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்துப்போம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா என்ன, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்னா என்ன, தென் ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சர் சைஸ்னால் என்ன, ஓகேங்களா? மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்னன்றதை படிக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் மாடிஃபையர், MMC. இது வந்து சர்க்கிள் டிஎம் சிம்பிள் பார்த்தீங்களா, அதுதான். திஸ் ப்ரொவைட்ஸ் a feature with additional geometric tolerance as the feature size departs from its maximum material condition. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ கீழே சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? தென் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இன்னரில் ஒரு மாதிரி இருக்கும், அவுட்டரில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாலரன்ஸ் வந்து அவுட்டருக்கு நான் அப்ளிகேபிள் பண்ணனா, இது ஒரு ஷாஃப்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2.5 ப்ளஸில் +ல் 0.1 இருக்குது. அப்போனா அவுட்டர் வெறும் ஷாஃப்டில் இருக்கிறப்ப இதுக்கான மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்னென்னா 2.6, ஓகேங்களா? இதுவே இது இன்னரில் வந்ததுன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் என்னென்னா மைனஸில் வந்து 0 கொடுத்துருக்கு, அதனால் 2.5 தான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இதுவே மைனஸில் வந்து 0.01 கொடுத்துருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூனா, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2.49, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு கீழே மேக்ஸிமம் இன்சைடில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா லீஸ்ட் வேல்யூ,
அவுட்டர் சைடு இந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனாக மேக்ஸிமம் டைமென்ஷனை எடுத்துக்கணும், மேக்ஸிமம் டாலரன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்னர் சைடு டாலரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹோல்கான சைஸ் தான் இதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணுறப்ப மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் டினோட் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2.500 அப்படின்ற இருக்கிற கண்டிஷனில் டாலரன்ஸ் வந்து 0.01. இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பொசிஷன். ஓகேங்களா? இந்த பொசிஷனில் மட்டும்தான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு சைஸும் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டாலரன்ஸ் கூடிக்கிட்டே வரும். அதாவது போனஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த போனஸ் டாலரன்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வரும். இஃப் இட் இஸ் ஹோல் சைஸ் வந்து 2.501 அப்படின்ற பட்சத்தில் இந்த 1 வந்து இது கூட ஆட் ஆகிடும். ஆட் ஆகி இப்படி வரும் 0.011 டாலரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 2.502 இருக்கிறப்ப டாலரன்ஸ் பொசிஷனுக்கான டாலரன்ஸ் எவ்வளோனா, பொசிஷனுக்கான சிம்பிள் ஆல்ரெடி இது இருக்குது, இதுதான் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வர சொல்ல இதுக்கான டாலரன்ஸ் 0.012. ஸோ நம்ம வந்து இன்சைட் ஃபியூச்சராக எடுக்கிறப்ப இந்த மாதிரி, இதே அவுட் சைட் ஃபியூச்சராக இருக்கிறப்ப எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும். அவுட் சைட் ஃபியூச்சர்னால் இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும். சரிங்களா? இது ஒன்றும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுனால ஈஸியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்சைடில் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கிறப்ப டாலரன்ஸ் இது. ஸோ அப்போ ஒவ்வொரு டாலரன்ஸ் ஏறிக்கிட்டே வரும். இதுக்கான டாலரன்ஸ் எவ்வளோனா 0.01. ஸோ 0.01 ஒவ்வொன்றா ஏறிக்கிட்டே வரும். மேக்ஸிமம் இதுக்கு வந்து 2.51 வரைக்கும் போகும். மேக்ஸிமம் 10 மைக்ரான். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மைக்ரானாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மைக்ரானாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த ஒவ்வொரு மைக்ரான் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நமக்கு பொசிஷன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கூட தெளிவாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் டாலரன்ஸ். அதாவது இந்த இடத்துல இப்போ வந்து 0ன்னு கொடுத்தாங்கன்னா 0 அட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ இதோட டாலரன்ஸ் எத்தனை பாயிண்ட் மைக்ரான் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற போல் இதில் ஆட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்லேருந்து. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து இது பார்ப்போம். Zero at maximum material condition. This is very similar to maximum material condition. Expect that the start tolerance is 0. At the maximum material condition future size, the allowed positional tolerance is 0. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள். இந்த பொசிஷன் லொக்கேஷனில் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அட்டு மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் சேம் இன்சைட் ஃபியூச்சர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்சைட் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் தென் சர்க்கிள். ஸோ இதுக்கான டயா வந்து இதோ, இதுக்கான பொசிஷன் வந்து இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இன்சைடில் எவ்வளோவா இருக்குன்னா 2.5. ஸோ இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல். ஸோ இந்த பொசிஷனில் இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 0 கொடுத்துட்டாங்க. அதனால் என்னென்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் 0ன்னு சொன்னதுனால நமக்கு வந்து லீஸ்ட்டு எவ்வளோ வரும், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா இந்த இடத்துல லீஸ்ட் வேல்யூ எடுக்கணும். அப்போனா 2.5னா அந்த இடத்துல 0ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ வர சொல்ல அதுக்கான பொசிஷன் வந்து 1 மைக்ரான். ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ வர சொல்ல இந்த பக்கம் எத்தனை மைக்ரான் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் தம் ரூல். இந்த மாதிரி ஒரு 0ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும்.
வாட் எவர் இட் இஸ் ப்ளஸ் 0 அங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்க கொடுக்குற டாலரன்ஸு ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 0.01 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இதில் வந்து 0 கொடுத்தோன்னா நம்ம 0 ஆட் பண்ணால் சேம் வேல்யூ தான் வரும். இதுதான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், 0 ஆட்டு மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ரூல். ஓகேங்களா? சில இதில் வந்து இதை ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க, ஒன் ஆஃப் த டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனும் நான் இப்போ இன்சைடில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். த சர்க்கிள்டு எல், அதுதான் சிம்பிள். திஸ் ப்ரொவைட்ஸ் எ ஃபியூச்சர் வித் அடிஷ்னல் ஜாமெட்ரிக் டாலரன்ஸ் அஸ் த ஃபியூச்சர் சைஸ் டிபார்ட் ஃப்ரம் இட்ஸ் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். ஓகேங்களா? இது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம். இது அப்படியே வைஸ் வெர்சா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் அதே இன்சைட் ஃபியூச்சரே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காக இன்சைட் ஃபியூச்சர் எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு திங்லேயும் நான் இன்சைட் ஃபியூச்சர் எடுத்துட்டேன். அதனால் ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு வச்சேன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான டயா அண்ட் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டயா வந்து 2.5 ப்ளஸில் டாலரன்ஸ் சேம். இதுவே லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்லாம் நான் கொடுத்துட்டாங்க. ஸோ லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனில் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பொசிஷனுக்கு மட்டும்தான் ரெண்டுமே அப்ளிகபிள். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனும் அப்ளிகபிள், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனும் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அதர்ஸ் வெளியில் போச்சுன்னா அது அப்ளிகபிள் இல்லை. நான் ஃபியூச்சரில் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் எந்த இடத்துல மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு இங்கே உள்ளே இருக்கிறப்ப என்ன, ஸோ எல்லாமே மிஷினிங் ஆகிட்ட பிறகு மேக்ஸிமம் இங்கே எவ்வளோ இருக்குமோ அதான் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ ப்ளஸ் 0.1 விச் மீன்ஸ் 10 மைக்ரான் ஆட் பண்ணணும். 2.510. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டாலரன்ஸ். இந்த இடத்துல இப்போ லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், இதுதான் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ இதுக்கு அடுத்த டாலரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இப்போ இந்த பக்கம் ஆட் ஆகுதுன்னா கொஞ்சம் அதுக்கான டாலரன்ஸ் அதிகமாக இருக்கும். தென் மெட்டீரியல் வந்து அகைன் ஆட் ஆகுதுன்னா அகைன் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப் டு லாஸ்ட் ஃபைனல் சைஸ் நீங்கள் மீன் வேல்யூவில் 2.5 எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறப்ப எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குன்னா 20 மைக்ரான் 0.02 mm இருக்கும். ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? தென் ஃபைனலாக ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 1 minute. regardless of future size, இதுக்கான டெஃபினேஷன் படிக்கிற பார்த்துக்குங்க. திஸ் இஸ் த இம்பிள்டு கண்டிஷன், all tolerance apply at RFS by default, which means no symbol is needed. ஸோ அதனால் என்னென்னா இதுக்கு வந்து அப் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரைக்கும் எல்லாமே சேம் ஒரே தான் ரிகார்ட்லெஸ் ஃபியூச்சர்னால். இதுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஸோ இன்சைடில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்கான சேம் சைஸ் தான் இது. ஸோ இதுக்கு ஆர்எஃப்கியூனா நம்ம சிம்பிள், ஆர்எஃப்எஸ்னால் நம்ம சிம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம சிம்பிள் கொடுக்காம யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்லேயும் இது மாதிரி தான் இருக்கும். ஓல்டு டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் ஓல்டு டிராயிங் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து ஸ்டாண்டர்ட். எந்த பொசிஷன் என்ன டாலரன்ஸில் இருந்தாலும் 0.1 தான் டாலரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபியூச்சர் சைஸ். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கீழே டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். சோஷியல் மீடியாவில் கனெக்டடாக இருங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் தேங்க்யூ.